இந்த வேலை நடக்காமல் இருந்தது. பல இடர்பாடுகளுக்கு இடையில் இன்றைக்கு அத்தனை தடைகளையும் எடுத்து அப்பாற்படுத்தி, குறிப்பாக லேண்ட் எடுக்கிறதுதான் ரொம்ப லேட் ஆச்சு. அந்த வேலையை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய ஈடு காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வேலை நடத்துறதுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. வேலையை இப்போ ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்குதான் அது துவக்க நாள். ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்க, லைன்ல கிளியர் பண்ணி பில்டிங் வாங்கிட்டு இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க நம்ம வேலையை துவக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடந்து அதானி துறைமுகம் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதானி துறைமுகம் நாட்டுக்கு கேடு விளைவிக்கின்ற துறைமுகம். நாட்டில் இருக்கின்ற 3-4 அதானி துறைமுகங்களிலே கஞ்சா, போதைப் பொருள் கடத்தப்படுகின்றன, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் அதானி தனக்கு வேண்டியவர் என்பதால் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். ஒன்றுமே தவறு செய்யாத ஜார்க்கண்டுடைய, அதுவும் ஒரு ட்ரைபல் ஸ்டேட், அந்த ஒரு ஜார்க்கண்டுடைய உயிர்கவர் தாதை முதல் என்பதற்காக, இவருக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்பதற்காக, இவரை எதிர்க்கின்றார்கள் என்பதற்காக அவரை மிக கேவலமாக இவரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு சிறு மனிதனை அசிங்கப்படுத்துகின்ற இந்த அதானி ஏன் இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த அதானி மீது நடவடிக்கை? எந்தெந்த ஊரில் எத்தனை 1000 கிலோ போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டன என்று பட்டியல் இருக்கின்றது. இப்ப இந்த போதைப் பொருள் எங்க போச்சுன்னு தெரியாது. 3-4 போர்ட்ல பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் இது போதைப் பொருள் நடத்துகிறாங்க. இன்னும் பகிரமா சொல்லணும்னா, இந்த போதைப் பொருள் எல்லாம் தேர்தலில் பயன்படுத்துவதற்காக கள்ளப்படமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பது என்னுடைய கேள்வி. அதற்கு உடனடியாக பிரதமர் அவர்கள் சிபிஐ கிட்ட கொடுத்து அந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணோம். போதைப் பொருளுடைய பணம் யாருக்கு சொல்லுகின்றது, யார் பயன்படுத்துகின்றார்கள். இந்த அதானி போட்டு இங்க வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. முதல்ல சில டெக்னிக்கல் பாயிண்ட்லாம் அங்க சொல்ல முடியாது. பொதுவாரியா இதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை துறைமுகங்களும் எத்தனை மில்லியன் டன் பொருட்களை கையாளுமோ அதை விட 2 மடங்கு அதானி போர்ட் பெரியதாக இருக்கும். புரியுது? அதானி போர்ட் இங்கு வந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வைத்துக் கொண்டிருக்கின்ற துறைமுகங்கள் எல்லாம் தென் பகுதியிலே மூடப்படும். அப்படி மூடப்படும் போது என்ன நடக்கும்? இது ஒரு டிராமா. மூடப்படும் மூடுவான் பிசினஸ் இல்லை அப்படின்னு அதானி கிட்ட கொடுத்து அதானி நல்லா பிசினஸ் பண்ணுவார். அதான் நடந்தது. இது மாதிரியான தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்துவிட்ட பிறகு அதன் மீது கருத்து தெரிவித்த பொழுது, முழு பட்ஜெட் அடுத்து வரும், அதையும் நிர்மலா சீதாராமன் தான் படிப்பார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். பார்ப்போம். இந்த தேர்தல் நன்கொடை வாங்கினதுல பாஜக இந்த 10 ஆண்டுகள் அதிகமா வாங்கியிருக்கு. ஆமா, அதுவும் ஆர்டிஐ பதிலளிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு விளக்கம் இருக்கிற மாதிரி முதல்ல கையாளாவது நீங்க தான். எத்தனை பிரஸ் அதானே எதிர்த்து எழுது உங்களுக்கு நீங்களாம் சொன்னது கூட எழுதிச்சுவா பெரிய பிரச்சனை. இன்னைக்கு NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற CNN எல்லா அடிமைகள், கொத்தடிமைகளாக இன்றைக்கு இந்த ஊடகங்கள் கொத்தடிமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதானி சொல்வதற்கு முன்பாகவே புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வரிசையிலே நின்று அதானியை தரிசிப்பதற்காக இந்த ஊடகங்கள் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஊடகங்களுக்கு வேண்டியதையும் அதானி செய்து கொண்டிருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன். எடுத்துங்களேன், ராம டெம்பிள் எங்கேயோ கட்டின்னு இருக்காங்க. அதானிக்கு என்ன வேலை? அதானி பண்றதை காட்டுறீங்க, அதானி உட்காரத்தை எழுந்திருக்கிறீங்க, அதானி கும்பிடுறதை காட்டுறீங்க, மற்ற யாரும் அந்த சாமி கும்பிடலையா? அப்படி அதானி பண்ணது சரிதானா? யாருன்னா ஒரு பத்திரிகை எழுதினாங்களா?
எப்படி அதானி பண்ணா? என்ன குவாலிபிகேஷன் அதானிக்கு அந்த கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு? இஸ் டிஸ்குவாலிஃபைட். நான் சொல்லுங்க, மத்தில் இருக்கிற பூசாரிகள், மத்தில் இருக்கிற இந்து மத தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் அதானி இதை செய்யக்கூடாது, நாங்கள் தான் செய்ய வேண்டும். அதுவும் இவர் தன்னுடைய மனைவியை கைவிட்டு விட்டு வந்த மனிதர், இவரை ராமன் மன்னிக்க மாட்டான், இவர் இதை செய்வது தவறு என்று சொன்னாங்களா? அதனாவது எழுதுனீங்களா? நீங்க தூங்குகிறீங்க பிரஸ்லாம். அதானி கிடையாது, மோடியை பத்தி சாரி, மோடி என்ன பண்ணீங்க? ஒருத்தர் எழுதுனீங்க மோடியை பத்தி? யாரு எழுதுனீங்க? இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கா, செய்ய முடியாது, எல்லாம் மூடி பறிச்சுக்கிறீங்க. பயம். நாளைக்கு இந்த மாதிரி எப்படி ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டரே பிடிச்சி போடுறான், இந்த துண்டு மைக்க வச்சுக்கிட்டு நிக்கிறது, என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பயம். இன்னொரு 1.76 unauthorizedly, நான் பேசுறேன் பாராளுமன்றம், unauthorizedly in a clandestine manner he has taken from Reserve Bank of India. அப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இவரும் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணார். அவன் சொல்லிட்டான், இந்த விளையாட்டுக்கு நான் வர மாட்டேன், என்ன ஓட்டான். பஜாஜ், அந்த பேரு பஜாஜ். ஓகே, அதுக்கு அப்புறம் ஒரு ஆளை போட்டாரு. அவரும் வானாசாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன், கடப்பாரியை குடிச்சிட்டு கஷாயம் கொடுக்க சொல்றேன், இதெல்லாம் என்னால முடியாதுன்னு அவர் 2 கவர்னர் போயிட்டாங்க. ரகுராம் அவரு இருந்தப்போ இதே மாதிரி தான், அவரு முடியாதுட்டாரு, அவரை ப்ரீ மெச்சூர் பண்ணி பதவியை விட்டு எடுத்துட்டாங்க. ஆக 1.76 lakhs crores unauthorizedly has gone, plus the amount you said. This is an unauthorized withdrawal of funds. இது வந்து பார்லிமெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், பார்லிமெண்ட் பர்மிஷன் கொடுக்காமலே பண்ணிருக்கிறோம். ஏன் சார் அவ்வளவு போகுங்க? ஒரு பார்லிமெண்ட்ல தான் வரேன் நான், இன்னைக்கு அதுதான் வந்தேன் நான். இந்த பார்லிமெண்ட் பட்ஜெட்டே கிடையாது. 6 மாசத்துக்கு தேர்தல் வர வரைக்கும், மே மாசம் வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் கொடுக்கும். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பார்லிமெண்ட் ஒப்புதல் இல்லாமல் ஒரு பைசா கூட அரசாங்க பணத்தை செலவு பண்ண யாருக்கும் அதிகாரம். அதுக்காக இந்த பட்ஜெட். இதுக்கு பேரு ஓட் ஆன் அக்கௌண்ட். இதுதான் அக்கௌண்ட். இந்த 6 மாசத்துக்கு எனக்கு இத்தனை லட்சம் கோடி வேணும் ஆபீஸை நடத்துறதுக்கு, மற்ற வேலைகளை கவனிக்கிறதுக்கு ஒப்புதல் கொண்டு நாங்க ஒப்புதல் கொடுத்துருவோம் பார்லிமெண்ட்ல. அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஒப்புதல் வாங்கிப்பாங்க. அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்போது அந்த 1.76 lakhs நான் சொல்றேன்ல, அந்த ஃபண்டுக்கு எந்த பார்லிமெண்ட் அப்ரூவ் கிடையாது. இஷ்டத்துக்கும் நடத்துறாங்க சார், இஷ்டத்துக்கும் தப்பு பண்றாங்க, இஷ்டத்துக்கும் ஃப்ராட் பண்றாங்க. எல்லாமே இது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் கவர்மெண்ட்.